ஒரு மனுஷனோட வாழ்க்கையோட வெற்றி, அவனுடைய கேரக்டர், அவனுடைய ஆளுமை, இதுக்கு எல்லாத்துக்குமே ஜெனட்டிக்ஸ் ஒரு ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இட் இஸ் a very big negative நான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். குழந்தைங்களுக்கு என்ன இம்பாக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க? The fact that your father has to give it to son, son has to give it to the son is the biggest bullshit. You think education is the only key to success? இந்த ஆக்டர் ஒருத்தர் அன்னைக்கு சொன்னார், நான் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சு அச்சீவ் பண்ண இதெல்லாம் பெரிய ஃபூலிஷ்னஸ். நீங்க காமராஜர் திரும்பி படுத்துருப்பாரு. காமராஜ் பெரியார்லாம் இப்படி படுத்துறதுக்கு இப்படி திரும்பி படுத்துப்பாங்க. இது Hello everybody, welcome back to Me Time channel. எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோக்கே பயங்கரமான வியூஸ். தேங்க் யூ ஸோ மச். இட்ஸ் ஸோ மோட்டிவேட்டிங் ஃபார் அஸ். ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலாக மட்டும் இல்லாமல் we want to keep it as an infotainment channel. So we have brought in amazing person to talk with us today. And along with me, we have Sendil. Hi. First of all, வணக்கம். Thank you for having me on this show. So multi-faced person சொல்லும்போது we could think of nobody better than you, Dr.Sam Paul. You are an educationalist, you are an entrepreneur, you are a philanthropist, you run hotel business, you have lifestyle business, you are also media baron. We don't know where to start with. எங்களுக்கே இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்குண்ணே. உங்களை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்க விரும்புகிறீங்கன்னா, யூ ஹேவ் ஸோ மெனி லேபிள்ஸ் டு யுவர் செல்ஃப் ஆஸ் அ பிராண்ட். உங்களை நீங்கள் எப்படி பார்க்க விரும்புகிறீங்க, அவர் நீங்கள் எப்படி உங்களை பார்க்குறீங்க? என்ன நான் எப்படி பார்க்குறேன், திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கெட்டிங் எ க்வெஸ்சன் லைக் திஸ். பட் ஜஸ்ட் அ நார்மல் ஹியூமன் பீயிங். தமிழ் பையன், பக்கா தமிழ் பையன், born in Chennai. So grown up with my mother here and father here. All normal human beings, all came out of nothing, and we're all Tamil people. So I would like to be, that is one of my identities, you know. So Tamil is a big identity for me. So I just look at myself as a very normal Tamil boy. Lovely, sir. So your dad already had a dynasty. How did you decide to build your own? Actually, பார்த்தீங்கன்னா, my dad was a great father, great provider, but business வரும்போது we never saw eye to eye. So I had a passion to do various things, and then to work with my dad is from Nellai, you know, Tirunelveli. So to have that kind of mindset and to just expand into one particular field. So 2001 நினைக்கிறேன். So we had a small disagreement and I moved out, and I think I finished my ME at that point of time and was doing my PhD. So I moved out at that point of time, and then eventually I started on my own. So that is my journey started. So right now you know where we are. அண்ணே, இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு மனுஷனோட வாழ்க்கையோட வெற்றி, அவனுடைய கேரக்டர், அவனுடைய ஆளுமை, இதுக்கு எல்லாத்துக்குமே ஜெனட்டிக்ஸ் ஒரு ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி ப்ளே பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் ஃபாதரோடைய இன்ஃப்ளூயன்ஸ் உங்களை எவ்வளோ தூரத்துக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்கணும்? ஏதாவது உங்களுடைய ஆளுமையை, உங்களுடைய வெற்றி, இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். See, I'm a strong advocate of new phone policies. இப்போ என்னன்னா, there are so many things your parents have taught you, so many good things, and there are a lot of negative things also which you do not understand. So you have to unlearn a lot of things. For example, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளாக் மணி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு எல்லாருமே பண்ணுறாங்க. அது ஒரு 99.9% ஆஃப் த கம்பெனிஸ் ஹியூமன் பீயிங்ஸ் பண்ணுவாங்க. இந்த காலத்தில் இட் இஸ் அ வெரி பிக் நெகட்டிவ் நான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். You have to unlearn a lot of things. But geneticsல இப்போ எங்கள் அப்பாவே எடுத்துக்கோங்களேன். I mean my father, whenever I remember him, two things அவருக்கு தைரியம் ஒன்று இருக்கும். அந்த மொரட்டு தைரியம். I mean I keep talking about தைரியம். எதுக்கும் பேட மாட்டார். இன்ஃபேக்ட் எனக்கு அந்த மொரட்டு தைரியம் இருக்கான்றது அவ்வளோ ஃபுல்லாக இல்லை. ஓகே. பட் there are good things about that. எதுக்கும் பேட மாட்டேன், பார்த்துக்கலான்னு தான் நினைப்பாரு. ஓகே. ஸோ அது ஒரு that is something I've learned a little bit. I'm trying to learn more also. He was a good provider. Family வந்து அப்படி நல்லா பார்த்துக்கிட்டார். He always provided everything for us, made sure all of us got educated well. Of course my mother played a very important role. I always advise a lot of people, நீங்கள் அப்படி பிளைண்டாக வந்துட்டு எதையுமே உங்கள் பேரண்ட்ஸோ உங்கள் குருங்களோ சொல்லிக் கொடுக்கறது அப்படியே எடுத்துக்கூடாது. It should be questioned. இதுதான் ரைட்டா அப்படி நீங்கள் கொஸ்டின் பண்ணணும். And only the good things should be taken. You have to question everything and validate everything. Correct. See, whatever is taught to you, it's not blind and true. Correct. As long as you are good to the society, you are able to help people, then everything is good, I think so. Right. ஆனால் இதோட பிரான்ச் கொஸ்டினெலாம் நான் இன்னொன்று என்ன கேட்க விரும்புகிறேன்னா, அப்பா கிட்டேருந்து உங்களுக்கு, இப்போ உங்ககிட்ட இருந்து உங்களோட பிள்ளைகளுக்கு, அதை நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்க? உங்களுடைய குழந்தைங்களுக்கு என்ன இம்பேக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க? See, first of all,
when I look at companies, you know, and as a company, I'm talking about a company, you know, the fact that your father has to give it to son, son has to give it to the son is the biggest foolishness. நம்ம டாட்டா மாதிரி நினைக்கிறோம், அவங்களாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் அ குட் கம்பெனி. அவங்க ஒரு எய்ம் வச்சா லைஃப்பில் இப்படி தான் இருக்கணும்னு அதுதான் குட் கம்பெனி. அவங்க ஃபாதர் சன் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு வர மாட்டாங்க. அது மாதிரி கொடுக்கறது வந்துட்டு ஒரு நெகட்டிவ்னஸ் நான் ஃபீல் பண்ணேன். இட் ஷுட் பி கிவன் டு த ப்ரொஃபஷனலி எஜுகேட்டட் பர்சன் ஒரு ப்ரொஃபஷனல் ஹேண்ட்லர் கிட்ட தான் கொடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ஒன் சைட் இருக்குது, உங்கள் சன்னுக்கு அந்த அந்த விஷனோ அந்த ஹைண்ட் சைட்டோ இருக்குமான்னு தெரியல. நீங்கள் அப்படி போய் கொடுத்தனால தான் பெரிய பெரிய கம்பெனிஸ் பாருங்கள் 2வது ஜென்ரேஷன் 3வது ஜென்ரேஷன் அடி வாங்கியிருக்கு. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ கிவ் இட் டு த ரைட் பர்சன். சரிங்களா? இட் மே பி யுவர் சன், but in all probability it may not be your son also. That is how I feel. Now, but as a human being, this is as a company or a businessman, I don't want to hand over everything blindly to my children or anybody. It should be given to the most deserving person. இப்போ எனக்கு ஒரு விஷன் இருக்குது, ஒரு ஹைண்ட் சைட் இருக்குது, ஒரு சஸ்டைனபிள் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. இன்னைக்கு we are able to in all our franchise company outlets and all our college schools hotels, we are able to employ, let's say, ஒரு 7,500 to 8,000 people நினச்சிக்கோங்க. Now, does my son share the same vision? Is he more money minded than to have more employment in this company? Right. இப்போ இங்கே நிறைய பேர் வேலையை விட்டு அனுப்ப மாட்டாங்க. They might not be the right person for the வேலையை விட்டு திட்டி வேலையை வாங்குமே தவிர வேலையை விட்டு அனுப்ப மாட்டோம். But my son might not think this is the right thing. He might be very professionally educated. He might think this is right. He might look at money as a motive. Correct. But I want to give it to the right person who shares my thing. It might not be my son. It might not be my relative also. But the next generation of people should take it to the right level. அப்போ தான் company will grow. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்னா அது ஆக்சுவலாக வந்து இது பல பேர் இதை எப்படி ஏற்றுப்பாங்க, இதை ப்ராக்டிஸில் எப்படி கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் something I believe in all my heart. See, lot of people think in the company you are the same. That is not true. Company is something you created. You own this company, but that's an entity of its own. Now this entity gives life to a lot of people, including me. Fantastic. That's how you look at it. Correct. Second part of the question is, as a human being, what I want to teach my children is, see, I don't drink or smoke, so I'm a strong advocate against it. Right. I don't want them to do all that. I want them to be very disciplined. I want them to be very well educated. I want them to be very patient and, good for the society. My answer to this would be that I should prepare my children to face the world. That is what Fantastic. I would. But just because they are my children doesn't entertain them to make sure that they own the company, which is something I'm very against. Fantastic. So, you are a self-made man. Your father was educationalist. Do you think education is the only key to success? See, if you want, இப்போ நான் ஆக்டர் ஒருத்தர் அன்னைக்கு சொன்னார், நான் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சு அச்சீவ் பண்ண இதெல்லாம் பெரிய ஃபூலிஷ்னஸ். இருக்கு காமராஜர் திருப்பி படுத்திருப்பாரு. காமராஜ் பெரியார்லாம் இப்படி படுத்துறதுக்கு இப்படி திருப்பி படுத்துப்பாங்க. ஏன்னா லுக் அட் தமிழ்நாடுங்க as a state. இப்போ நிறைய ஸ்டேட் எடுத்துக்கோங்க, மற்ற ஸ்டேட்ல எடுத்துக்கோங்க, கர்நாடகா, மகாராஷ்டிரா. மெயின் சிட்டி பெங்களூர் பயங்கர டெவலப்பாக இருக்கும். நீங்கள் போக 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 அந்த ரூரலாகவே இருக்கும். தமிழ்நாடு அப்படி கிடையாது. சென்னை எடுத்துட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க, அக்ராஸ் டில் கோயம்புத்தூர், கன்னியாகுமரி வரைக்கும் இட் இஸ் ஃபுல்லி டெவலப்ட். Right. And that development is because of the education. Education gives you equality. Education gives you wisdom, your prosperity, health, everything is from your education. So, and humility, which is very important. எல்லாம் எனக்கு தான் தெரியும் நினைக்கிறது ஒரு. So, education is very important in today's world to succeed. See, அந்த காலத்தில் சொல்லுவாங்க, in fact I'll give you an example, and I don't, uncle is very close to me, JPR uncle இருந்தாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க படிச்சுட்டா பெரிய ஆள் ஆயிட்டாருன்ட்டு. And I am very close to uncle, and uncle told me once, எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை படிக்கிறதுக்கு. And he said, to go to a high school, he has to go 3 kilometers from his everyday morning, evening. Right? 3 kilometers one way. ஒரு வேளை போயிட்டு ஒரு வேளை நடந்து, அதுக்கு சைக்கிள் கூட கிடைக்காது, நடந்து போவாங்களாம். காலேஜ் போறதுக்கு 5 kilometers தாண்டி ஒரு ரிவர் தாண்டி போகணுமா உள்ள. இவ்வளோ ரிவர். ஸோ இந்த ரிவர் வாஸ் இன் ஸ்பேட். அது மேலே வரும்போது ஓவர்ஃப்ளோ போகும்போதெல்லாம் போக முடியாது. ஸோ அவர் என்ன பண்ணார், திரும்பி போய் அவர் நேட்டிவ் பிளேஸில் காலேஜ், ஸ்கூலு எல்லாம் கட்டி விட்டார், மேரேஜ் ஹால்ஸ்லாம். ஸோ இவன் ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு அந்த காலத்தில் எஜுகேட்டாக இருக்கு, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து படிக்காமல் இருக்கிறதெல்லாம் முட்டா பயலுக்கு தான். அதில் மாற்றமே இல்லை. நம்ம நாட் கோயிங் டு மின்ஸ் மை வேர்ட்ஸ் அண்ட் சே வெரி குட் அப்படின்ட்டு. யோசித்து பாருங்க, காமராஜ், கக்கன், பெரியார் இவங்களாம் கஷ்டப்பட அந்த எஜுகேஷனுக்காக தான், இந்த ஈக்குவாலிட்டிக்கும் எஜுகேஷனுக்காக தான். இன்னைக்கு இந்த ஊர் இவ்வளோ எஜுகேட்டடாக இருக்க காரணமே தான். எந்த ஊரில் எடுத்துவோம், நீங்கள் தமிழ்நாடு மாதிரி ஒரு ஓவரால் எஜுகேஷன், இந்த ரூரல் எஜுகேஷன் இப்படி இருக்காது. பேக்கப் பிளானே படிப்பு தான். படிப்பு இல்லாமல் சக்சீட் பண்ண முடியாது. அண்ட் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி இந்த பாருங்க, நான் 7th ஸ்டாண்டர்ட் படித்தேன், இந்த மாதிரி ஆக்டர் ஃபூல்ஸ்லாம் பண்ணுற பேச்சு இதெல்லாம். ஆனால் உங்களுடைய கரியரில் ரொம்ப பிவோட்டல் மூமெண்ட் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? அதாவது உங்கள் பிஸ்னஸ் ஃபிலாசபியை இம்பேக்ட் பண்ண இதான் அந்த மொமெண்ட், இதில் தான் என்னோடய பிஸ்னஸ் ஃபிலாசபியே மாறுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்குன்னா அது என்ன மூமெண்ட்? அப்போ வந்துட்டு அந்த
அந்த ஹேர் ட்ரெஸ்ஸிங் ஃபீல்டுங்கிறது பார்பரிங்னு வச்சுருப்பாங்க. ஸோ திஸ் வாஸ் அ கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் வேர் அவங்க நல்ல ரெஸ்பெக்ட் இருக்காது. அவங்க வந்துட்டு சி நாட் தட் தே வர் பேட்லி ட்ரீட்டட், பட் அவங்கள வந்துட்டு ஒரு சைல்டு இருந்தால் கூட முடி வெட்டும்போது அவங்க நின்றுட்டு தான் வெட்டணும்னு நினைப்பாங்க. ஸோ வி அண்டர்ஸ்டுட் த சிஸ்டம். ஆக்சுவலி Paulson's that way changed the system when we brought toning here to Chennai. Most of them are complete unorganized to organized sector. Right. So I think that's a very pivotal moment that Paulson's did for the hairdressing community. Today we employ over 7,500 to 8,000 people. Lovely. And it is sustainable employment. See, in காலகட்டத்தில் 10,000 கொடுத்துட்டு நாளைக்கு காலகட்டத்தில் அங்கே போங்கலாம் கிடையாது. They have settled with the company. Our attrition is less than 0.1%. மேக்ஸிமம் 10-11 பேர் விட்டு போயிருவாங்க. அதுவும் ஃபாரினுக்கு போயிருப்பாங்க, இல்லை சொந்த கம்பெனி ஓப்பன். எங்கள் காம்படிட்டிவ் பேண்டில் யாரும் போக மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் pivot which Paulson's did. Right. For me, எத்தனையோ pivotal moment, எவ்வளோ நல்லது நடந்திருக்கு, எத்தனையோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். அண்ட் இந்த இது சொல்கிற மாதிரி இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சொல்லுமே, சாம் பால் ஆல்வேஸ் பேஸ் இஸ் டெட்ஸ் தான். ஸோ ஐ ஆல்வேஸ் பே மை டெட்ஸ். ஐ டேக் ஸ்பெஷல் கேர் ஆஃப் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். சார், இப்போ சின்ன வயசுலேருந்தே யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிறது நிறைய கேட்டிருக்கோம், பேசியிருக்கோம். யூ ஆர் அ பர்ஃபெக்ட் ப்ராக்டிஷனர் ஆஃப் இட். இப்போ நார்த் ஈஸ்ட்லேருந்து நிறைய பேர் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறதை பற்றி நிறைய டிஸ்கஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு. வாட் டு யூ திங்க் அபவுட் தட்? டு யூ திங்க் தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பீப்புள் டு எக்ஸ்ப்ளோர்? வாட் டு யூ திங்க் அபவுட்? நான் அதுக்கு அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிடுறேன். இவங்க என்ன கேட்க வராங்கன்னு எனக்கு புரியுது. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு சவுத்தில், டீப் சவுத்துக்கு நீங்கள் ஒரு மதுரையில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவகத்தில் வந்து ஒரு ஹாஃப் பாயில் கேட்கணுனாலுமே கூட பையா ஹாஃப் பாயில் செய்ய உஸ்மே பெப்பர் ஜாதா டாலோன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் நம்ம லோக்கல் டேலண்ட் எம்ப்ளாய் பண்ணுறத விட இன்றைக்கி மற்றவங்க நிறைய பேர் பெனட்ரேட் ஆகியிருக்காங்க. அது வந்து அது ஒரு நல்ல சைனாக பார்க்குறீங்களா? அது ஒரு தேவைன்னு நினைக்கிறீங்களா? அது உங்களுடைய கருத்து என்ன அதை பற்றி? See, look at it in a different way. பாருங்க, of all of you, தமிழ் வெறினா எனக்கு பயங்கர வெறி. And I am a tiger at it. சொல்லுது. So I am a tiger. So from that perspective இதெல்லாம் பெருமையாக இருக்குங்க. ஏன்னா all our Tamilians are very well educated. புரியலாம் சொல்லுது. இன்றைக்கி தமிழியன்ஸில் எல்லாருமே பாருங்கள், ஒரு சின்ன this is something I recently saw in a program. இன்றைக்கி ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க வந்து வீட்டு வேலை செய்கிறாங்க. எங்ககிட்ட எத்தனையோ லேடிஸ் குரூப் டி, அந்த குரூப் டின்னு சொல்லுவோம், அவங்க கிளீனிங் ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. அவங்க பிள்ளைங்களாம் எனக்கு எம்பிஏ படிச்சிருக்காங்க, பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ நம்ம பிள்ளைங்க வந்து இன்றைக்கி வந்துட்டு இந்த கிளீனிங் வேலையெல்லாம் வரது கிடையாது. So there's a big necessity for cleaning the group D staff. Somebody has to do it also. Correct, right? correct. இப்போ நீங்க பாருங்க, நீங்க சொல்றது they are not chef. உங்களுக்கு ஒரு முட்டை போட்டு ஒரு ஆள் கேட்குறீங்க நீங்க. புரியல? அது தமிழியன்ஸ்க்கு இன்னைக்கு நம்ம பண்றது கிடையாது. இன்னைக்கு we have all gone to a certain level where our children are IT professionals, our children are entrepreneurs, and we have to go outside state. இதெல்லாம் கூட்டு வந்து இந்த பண்ண வேண்டியிருக்கு. Do you think it is success or it is a negative thing? Some dimension. கர்நாடகல எந்த ஃபூலாத உட்கார்ந்து தமிழ் நான் தமிழுங்க, நான் தமிழுக்காக இதுக்குன்னு போயிட்டு இன்னொரு ஹியூமன் பீங்கை மிஸ்டேக் பண்ணுறது தமிழ் கிடையாதுங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுங்க. ஸோ எதையாவது ஒரு வளரிட்டு இதெல்லாம் ஒரு இதெல்லாம் பாலிடிக்ஸ்லேயே நான் பார்த்துட்டுலாம் மனசுலேயே வருத்தப்பட்டுப்பேன். அண்டர்ஸ்டாண்ட் த டைனமிக். எதையாவது பேசுகிறோம், மக்களுக்கு பிடிக்குதுன்னு ஏதாவது பேசுகிறதுங்கிறதுலாம் ஃபூலிஷ்னஸ். Think about it. இன்னைக்கு ஆக்சுவலாக பாருங்க, Tamilians have all become highly educated. Absolutely. Like top CEOs across the world. இப்போ Kamala Harris is Tamilian. She is standing for president in US. Yes. கரெக்டா இல்லைங்களா? So Tamilians are there across the world. in எல்லா பெரிய கம்பெனிஸ், எல்லா பெரிய லெவல்ல இருக்காங்க. நீங்க இப்போ உங்களுக்கு வந்து முட்டை போடுறதுக்கு இந்த பானிபூரி போடுறதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கீங்க. இவங்க என்ன பண்றாங்க, இந்த பொலிட்டிஷியன் வெளியூர்ல இருந்து பானிபூரி போடுறீங்க. இது நல்லதா கெட்டதா? கரெக்டா இல்லைங்களா? ஸோ திங்க் ஃப்ரம் தட் பெர்ஸ்பெக்டிவ். இட்ஸ் அ குட் திங். வெளியூர்ல இருந்து ஆள் வராங்கன்னா என்ன காரணம்? இங்க இருக்கவங்களும் வேற இடத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க, பெரிய பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க. சொல்றது இந்த வேலையை செய்யறதுக்கு ஆள் இல்லை. இப்போ இங்க நார்த் இந்தியன் மென்டாலிட்டி சொல்லிருந்தீங்க, நார்த் ஈஸ்ட், நார்த் இந்தியா அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுச்சு, சின்ன வயசுல பிள்ளைங்களை வேலைக்கு போட்டுருவாங்க. ஓகே. And these children limit their capacity to a 25 to 35,000 rupees salary per month. ஒரு carpenter ஆனா maybe 1,500 rupees a day. 25 days working கிடைச்சா 30 to 35,000. Does it make sense? நம்ம our children are not like that. All of them are educated. ஒரு சின்ன வேலை செய்யற லேடி கூட என்ன பண்ணாங்க, உயிரை கொடுத்து எப்படியாவது கடனை வாங்கி கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சாங்க. ஆமா. All these children, see பாருங்க, இப்போ ஒரு காலத்துல whatever Kamaraj and Kakkan started, and I'm sure all the CMs to a certain level have all left the noon meal scheme. அதில் முட்டை போட்டது இப்போ வந்து காலகட்டத்தில் இந்த சிஎம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் திஸ் ஆர் ஹெல்பிங் டு கெட் பீப்புள் எஜுகேட்டட் இன் த மாஸ். அதில் எவனாவது ஒரு ஃபூல் எதையாவது ஒரு பேசணும்ல, இன்னைக்கு நான் ஒரு ஐ ஹேவ் டு மேக் அன் இம்பாக்ட். வடக்கன் கிடக்கு சீப் பாருங்க, இதை பாருங்க, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எவனாவது நம்ம ஊருக்கு பானிபூரி போடுவானா? கரெக்ட் கரெக்ட். வில் யூ அக்செப்ட் எனிபடி? நம்ம கிட்ட வேலை செய்யற ஒரு லேடி கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இதெல்லாம். சொல்லுது. ஸோ இதெல்லாம் ஃபூலிஷ்னஸாக பார்க்குறது. நம்ம பிள்ளைங்களை ஹைலி எஜுகேட்டட், நீங்கள் பெரிய மீடியாவில் பெரிய லெவலில் இருக்காங்க, எல்லா லெவலும் பெரிய லெவலில் இருக்காங்க. அப்போ அந்த வேலையை யார் செய்வா?
By people tell things to sparkle your emotions. எதையாவது உங்ககிட்ட சொன்ன ஒரு இமோஷன்ல நீங்க வந்து வேற மாதிரி யோசிப்பீங்க அது. But think about it from your brain perspective. See, Tamil Nadu has become a very highly educated state. இன்னொரு 3 generations போச்சுன்னா எவனுமே படிக்காம இருக்க மாட்டான். படிக்காத இருக்கிறதுல தான் இந்த மேக்ஸிமம் இருக்கிறது 0.001% இருப்பாங்க. எல்லாரும் படிச்சவங்க. இப்போ ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு இந்த கேஸ்ட்ல எல்லாம் கூட இருக்கும், ஒரு எஃப்சில இருந்து 298 வாங்கணும், 220. இப்போ எல்லாரும் 290 மேல வந்துட்டாங்க. Everything is changed. So the thing is how to now இந்த group D வேலையும் இது நீங்க சொல்ற மாதிரி முட்டை போடுறதும் பானிபூரிக்கும் யாரு இருக்கா? எனக்கு பானிபூரி ரொம்ப பிடிக்கும்டா. என்ன பண்றது? அவனுக்கு தெரிஞ்ச வார்த்தையில ஓகே பையா தோ பானிபூரி தாலோன்னு சொல்லிட்டு போயிடுறேன். இதுல எனக்கு தெரியல. அவ்வளவுதான், 2 வார்த்தை கட்டி போயிட்டு வேற என்ன பண்றது? சொல்லுது. ஏன்னா I would be very unhappy if I see Tamil doing all this work. Right. And I'm very proud of the fact that our people are all ரொம்ப high level இருக்குது. I'm very proud.